கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 7ஆம் அதிகாரத்தை சொல்ல ஆசிக்கிறேன். கர்த்ததாமே இதை ஆசீர்வதிப்பாராக. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் அதை பீறாதபடிக்கு தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தொழிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, நேர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்குடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும். நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். செம்மையானவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ, அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை பெறுகிறான். தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். இதோ, அவனுடைய கொடுமை அவன் சிரசின் மேல் இறங்கும். அவனுடைய தீவினையுடைய உச்சந்தலின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான தேவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். துன்மார்க்கன் எனக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விலக்கி என்னை ரட்சியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தாவே, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு இப்பேற்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தில், துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராய்க்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகையினால தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினால அவர் நாள்தோறும் பாவியின் மேலே சினங்கொள்கிற தேவனாயிருக்கிறார். ஆகையினால அவன் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் தவணை கொடுக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் அவன் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக மாற்றி வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய கருத்தில் நாம் விழாதபடி எச்சரிக்கையாக இருந்து எல்லா பொல்லாங்கும் தீமைக்கும் துன்மார்க்கருடைய சதி ஆலோசனைக்கும் நாம் விலக்கி காக்கப்படும்படியாக அவருடைய சமூகத்தில் அவருடைய வசனங்கள் நாள்தோறும் நம்முடைய இருதயத்தில் பதிந்து அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்ததாமே இப்படிப்பட்டதான ஒரு கிருபைகளை நமக்கு தருகிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து நான் போடுகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே இதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் டச்சன் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.